வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. ஆழிமடை கண்ணா ஒன்று நீர் கைக்கரவு ஆழிகுள் புக்கு முகுந்து கொடாந்தேறி கூலி முதல்வன் உருவம் போல் மெய்கரித்து பாழியான் தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரை போல் நின்றதிர்ந்து தாளாத்தே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். வேகத்திற்கு அதிபதியான வருஞ்சயனே, நாங்கள் சொல்வதை கேளுங்கள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாது கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் கிரி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டும் ஈட்டும் அவனது சங்கம் என்னும் விண்ணில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக எம்பெருமானே. பந்தரிபுரம் கோவிலில் கார்த்திகை மாத ஏகாதசி திருவிழாவில் ஏகப்பட்ட கூட்டம். பாண்டுரங்கன் சன்னதியில் 10 வயது பெண் குழந்தை இனிய குரலில் பாடிக்கொண்டிருந்தாள். பக்தர்கள் அனைவரும் மெய்மறந்து கேட்டுக் கொண்டிருந்தனர். பாட்டு முடிந்ததும் அவள் தன் பெற்றோருடன் ஊர் திரும்பவில்லை. பாண்டுரங்கனே தனக்கு அன்னையும் தந்தையுமாக இருக்கிறார் என்று சொல்லி கோவிலிலேயே தங்கிவிட்டாள். அந்த தெய்வ குழந்தை தான் ஜனாபாய். அங்கு வந்த நாமதேவர் என்ற ஞானி ஞானாபாயிடம் பேசி அவளது மனநிலையை அறிந்தார். கடவுளின் திருவருளால் குழந்தைக்கு இளம் வயதிலேயே பக்தி ஏற்பட்டிருப்பதை எண்ணி வியந்தார். அவளிடம் பக்குவமாக பேசி தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். பாண்டுரங்கனின் சிறந்த பக்தரான நாமதேவர் சிறு வயதிலேயே சிறந்த ஞானியாக விளங்கியவர். 100 கோடி பாடல்களை பாடி இறைவனுக்கே உணவளித்த பாக்கியம் பெற்றவர். தன் தாய் குணாயி அம்மையாரிடம் ஞானாபாயை ஒப்படைத்து பார்த்து கொள்ளுமாறு கூறினார். நாமதேவரின் வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்ததோடு கோவிலிலும் பஜனை செய்து கொண்டு காலத்தை கழித்தாள். அவள் சிறு பெண்ணாக இருந்த அவள் மங்கை பருவம் அடைந்தாள். ஒரு நாள் இரவு கடும் காற்றுடன் மழை பெய்ததால் நாமதேவரின் வீட்டு சுவரம் ஈரம் தாங்காமல் கீழே விழுந்தது. இதை கண்ட பாண்டுரங்கன் தன் பக்தனின் துன்பத்தை துடைக்க தானே நேரில் வந்து மண்ணை பிசைந்து சுவர் எழுப்பினார். பாண்டுரங்கனை கண்ட நாமதேவரும் ஜனாபாயும் அவரது திருவடியில் விழுந்து வணங்கினர். பகவானுக்கு சேவை செய்யும் பாக்கியம் ஜனாபாய்க்கும் கிடைத்தது. வேகமாக எண்ணெய் தயார் செய்து சேராகி இருந்த அவரது பட்டு பீதாம்பரத்தை வாங்கி துவைத்து உலர வைத்தாள் அவள். அதுவரை பாண்டுரங்கன் ஜனாபாயின் கந்தல் துணியை உடுத்திக் கொண்டிருந்தார். அது அவரது திருமேனிக்கு பொருத்தமாகவும் இருந்தது. பீதாம்பரம் உலரும் வரை பாண்டுரங்கன் சிறிது நேரம் கண்ணயர விரும்பினார். அவர் படுத்துக் கொள்வதற்கு வசதியாக தன் அறையில் இருந்த பழைய துணிகளையும் சாக்கு பைகளையும் ஜனாபாய் விரித்தாள். பகவானின் பாதங்களை மெதுவாக பிடித்து விட்டாள். ஆதிசேஷனின் மலர் படுக்கையில் அயர்ந்து உருங்கும் பாண்டுரங்கன் வைகுண்டத்தை விட இங்கு சுகமாக தூக்கம் வருகிறதே என்று அழுக்கு துணியிலேயே நன்றாக தூங்கி எழுந்தார். பிறகு ஜனாபாய் உணவு பரிமாற நாமதேவர் குடும்பத்தாருடன் பாண்டுரங்கன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார். நாமதேவர் பாண்டுரங்கனுக்கு தன் கையால் சோற்றை ஊட்டிவிட அதை புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்டார். இதை பார்த்த ஜனாபாய் தனக்கும் அதுபோல் பாக்கியம் கிடைக்கவில்லையே என வருத்தப்பட்டாள். இதை அறிந்த பாண்டுரங்கன் அவனது அறைக்கு சென்றார். அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஜனாபாயிடம் எனக்கும் ஒரு கவனம் ஊட்டிவிடு தாயே என்று கேட்டுக்கொண்டார். ஆனந்த கண்ணீர் வழிய அவள் பாண்டுரங்கனுக்கு ஊட்டிவிட்டாள். நிஜபக்தி ஒன்றுக்கே கட்டுப்படும் பாண்டுரங்கன் ஜனாபாயின் மடியிலேயே தலை வைத்து படுத்து விட்டார். பிறகு அவள் பகவானின் தசாவதார லீலைகளை பாடலாக பாடிய பொழுது ரசித்தும் மகிழ்ந்தார். ஜனாபாய் உரலில் மாவு அரைத்த பொழுது தானியத்தை தன் கையால் தள்ளிவிட்டு உதவியும் செய்தார். நாமதேவரின் பக்தியும் ஜனாபாயின் பக்தியையும் உலகிற்கு தெரிவிக்க திருவுள்ளம் கொண்டார் பாண்டுரங்கன். தன் பட்டு பீதாம்பரம் ஜனாபாய் வீட்டு கொடியில் காய்ந்து கொண்டிருக்க
அவனின் கண்கள் புடவியை உடுத்திக்கொண்டு மறைந்து போனார். கோவிலின் கதவை மாலை நேர வழிபாட்டிற்காக திறந்த அர்ச்சகர்கள் அதிர்ந்தனர். பாண்டுரங்கன் அணிந்திருந்த அருமையான காசிப்பட்டும் ஆபரணங்களும் காணாமல் போயிருந்தன. ஒரு கந்தல் துணியால் சிலையில் சுற்றப்பட்டிருந்தது. ஜனாபாயின் குடும்பத்திற்கு மிகவும் பழக்கமான அர்ச்சகர் இது ஜனாபாயின் துணி போல இருக்கிறதே என்று சொல்ல எல்லாரும் நாமதேவரின் வீட்டிற்கு வந்தனர். அங்கு கொடியில் காய்ந்து கொண்டிருந்த பட்டு பீதாம்பரத்தை பார்த்து இவள்தான் பாண்டுரங்கனின் பீதாம்பரத்தையும் ஆபரணங்களையும் திருடிக் கொண்டு வந்திருக்கிறாள் என்று சொல்லி வீட்டில் சோதனை செய்ய தொடங்கினர். அவளது படுக்கை அறையில் ஆபரணங்கள் இருந்தன. அதை பார்த்த அவர்கள் அவரிடம் நகைகள் எப்போது தேடினாய்? பாண்டுரங்கன் கட்டியிருந்த வஸ்திரத்தை கூட விட்டு வைக்காமல் எடுத்து வந்து விட்டாயே என்று விசாரித்தனர். ஜனாபாய் இதற்கெல்லாம் கலங்கவில்லை. நான் தவறு செய்யாதவள். அப்படி தவறு செய்ததாக நீங்கள் கருதினால் என்ன தண்டனை வேண்டுமானாலும் தாருங்கள் என்று கூறி நெஞ்சு நிமிர்த்தி நின்றாள். அவள் பொய் சொல்வதாக நினைத்த அர்ச்சகர்கள் அரசனிடம் புகார் கூறினர். அவளை பொது வீதியில் கடிதேற்றும்படி தீர்ப்பளிக்கப்பட்டது. ஜனாபாயை கழுமரம் மைதானத்திற்கு அழைத்து வந்தனர். ஜனாபாய் கழுமரத்தை பார்த்து கைகோப்பி விட்டல்ல விட்டல்ல ஜெய ஜெய விட்டல்ல 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 ஜெய ஜெய விட்டல்ல 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 ஜெய ஜெய விட்டல்ல பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று பாடிக்கொண்டே இருந்தாள். கழுமரம் தீப்பற்றி எரிந்தது. பாண்டுரங்கன் ஓடி வந்து ஜனாபாயை தழுவிக்கொண்டு உன் நிஜ பக்தியை உலகிற்கு தெரிவிக்கவே இவ்வாறு செய்தேன் என்று சொல்ல ஜனாபாய் அவரது திருவடியில் விழுந்து வணங்கினாள். ஜனாபாயின் புகழும் அவளது கீதங்களின் உயர்வும் நாடெங்கும் பரவியது. பாண்டுரங்கனே நேரில் வந்து ஜனாபாய் நாமதேவரின் பாடல்களை எழுதி தொகுத்தும் கொடுத்தார். அமுதமயமான அந்த பாடல்களே இன்றும் பண்டரிபுரத்தில் பக்தர்களால் பாடப்பட்டு வருகின்றன. ஜெய் ஜெய் கிருஷ்ணா, ஜெய் ஜெய் பாண்டுரங்கா, சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.